வணக்கம், நான் சித்த மருத்துவர் சரண்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூலிகை ஆவாரை. இதை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆவாரை. ஆவாரை பூத்திருக்க சாவாரை காண்பதுண்டோ அப்படின்னு சொல்லிட்டு சித்த மருத்துவத்தில் ஒரு பழமொழி இருக்குது. சாவாரை காண்பதுண்டோ அப்படின்னு சொல்லும் போதே இந்த மூலிகை எவ்வளோ ஒரு பெருமை வாய்ந்த மூலிகை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதோட வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஏமப்புட்பி, மேகாரி, தலபோடம். என்னடா இது தலபோடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். தலபோடம் அப்படின்னா அந்த காலத்தில் பைக்கு கார்லாம் எதுவும் கிடையாது. ரொம்ப தூரம் நடைப்பயணம் தான் மேற்கொள்வாங்க. அப்படி நடக்கும்போது வெயில் தெரியாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இலையை எடுத்து தலையில் நல்லா பரப்பி வச்சுட்டு அதுக்கு மேலே தலைப்பாக சுற்றிட்டு நடந்து போவாங்களாம். அப்படி நடக்கும்போது வெயில் தெரியாதான். அதனால இதுக்கு தலபோடம் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க அந்த காலத்திலே. இப்போ ஆவாரை நம்ம எப்படி ப்ரொசீஜர்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஆவாரை இப்போ கற்றாழை மன நாற்றம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. நம்ம ரொம்ப ஸ்வெட்டு, பாடி ரொம்ப வேர்த்து கொட்டி பேட் ஸ்மெல் இருக்கும் இல்லையா உடம்புல. அப்படி இருக்கும்போது ஆவாரை பூ கூட கடலை பருப்பு அதை ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சி நம்ம உடம்புல தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் சரியாயிடும். அதே போல் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். இப்போ பொதுவாகவே நம்ம நாட்டில் நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. டயபெட்டிஸ் அப்படிங்கிற சர்க்கரை நோய் தான், வேறு எதுவும் கிடையாது. அதுக்கு நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இதோட பூ ஒரு கைப்பிடியோ இல்லை இதோட பட்டை, பூவாகிலும் பட்டையாகிலும் ஏதோ ஒன்று எது கிடைக்குதோ அதை ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணி போட்டு கொதிக்க வச்சு டீ மாதிரி காலையிலையோ இல்லை ஈவினிங் டைம்லையோ நீங்கள் தினமும் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா சர்க்கரை அளவு கண்ட்ரோலுக்கு வரும். பொதுவாகவே பெண்களுக்கு அவங்களோட ஸ்கின் ரொம்ப பளபளப்பாக அழகாக சாஃப்ட் டெக்ஸ்சராக இருக்கணும் அப்படின்றது ரொம்பவே ஒரு ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த ஆவாரம் பூவை பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு இது கூட பச்சை பருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பைத்த மாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பவுடர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் குளியல் பொடியாக பயன்படுத்திக்கலாம். இப்படி நம்ம தொடர்ந்து பயன்படுத்தி வந்தோம்னா நம்ம ஃபேஸில் ஒரு க்ளோ கிடைக்கும். அதே போல் ஸ்கின் எல்லாம் டெக்ஸ்சர் சாஃப்ட் டெக்ஸ்சர் அந்த மாதிரி மாறும். ஆனால் தொடர்ந்து பயன்படுத்தணும். வாயில் ஏற்படக்கூடிய துர்நாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட் பிரெத், இதுக்கு ஆவாரையை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஆவாரையை அதோட பட்டையை எடுத்துக்கலாம். அந்த பட்டையை எடுத்து அது குடிநீராக வச்சுக்கலாம். குடிநீராக வச்சு அதை கொப்பளிக்கிற குடிநீராக நம்ம பயன்படுத்தி வந்தோம் அப்படின்னா அந்த பேட் பிரெத் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். இது இப்போ யூஸ் பண்ணுறாங்க இல்லையா மவுத் ஃப்ரெஷ்னஸ், இது மாதிரி அதுக்கான ஆக்ஷன் இருக்குது. அதனால நம்ம இதை பயன்படுத்தினோன்னா பேட் பிரெத் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஆவாரை அழகுக்கு மட்டும்தானா, இல்லை சக்கரை நோய்க்கு மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. கை கால் வீக்கம் இருக்கா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆவார பட்டை எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் சுக்கு ரெண்டுத்தையும் போட்டு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு டீ மாதிரி டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க கை கால் வீக்கம் குறைஞ்சிரும், சரியாயிடும். அதே உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்குது, அப்போ நான் ஆவாரை பயன்படுத்தலாமா அப்படின்னா தாராளமாக பயன்படுத்தலாம். உங்களுக்கு மலச்சிக்கல் இருந்துச்சு அப்படின்னா துவரம் பருப்பு இருக்கு இல்லையா, துவரம் பருப்பையும் ஆவாரம் பூ இது ரெண்டுத்தையும் சேர்த்து சமைச்சு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா மலச்சிக்கல் சரியாக போகும். இப்போது ப்ரீமெச்சூர் கிரேயிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இளநரை, இப்போ பொதுவாகவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்டான லைஃப்பில் இருக்காங்க, ஐடி ஃபீல்டு அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப இயர்லியராகவே ஹேர் ரொம்ப ஒயிட் ஆகிடுது. ஸோ இதுக்கு நான் ஆவாரை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆவாரையோட விதை, அந்த விதையை கருக்கி எடுத்துக்கணும். கருக்கி எடுத்துகிட்டு பவுடர் பண்ணிக்கணும். அது கூட கரிசாலை சாறு இது ரெண்டுத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஹேர் பேக் மாதிரி தொடர்ந்து போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரீமெச்சூர் கிரேயிங் இம்ப்ரூவ் ஆகும், கலர் சேஞ்ச் ஆகும். நீரிழிவு நோய்க்கு நம்ம ஆவாரம் பூவை டீ மாதிரி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னோம். ஆவாரம் பூ தனியாவோ இல்லை அது கூடவே நாவல் பட்டை, சிறு குறிஞ்சான். சிறு குறிஞ்சான்னா இது எல்லா மூலிகை கடையிலையும் கிடைக்கும், நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்திக்கலாம். ஸோ ஆவாரம் பூ, நாவல் கொட்டை, சிறு குறிஞ்சான் இது மூணுமே சம அளவு எடுத்துக்கிட்டு டீ மாதிரி நீங்கள் போட்டு டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் கண்ட்ரோல் ஆகும், சர்க்கரையோட அளவு கம்மியாகும்.
நம்ம ரொம்ப தூரம் பைக்கில் ரைட் பண்ணுறோம், இல்லை நைட்டு தூங்காமல் இருக்கோம் அப்படின்னும் போது நம்ம கண் வந்து சிவப்பாக மாறும். அப்போது அந்த நேரத்தில் ஆவாரையை நம்ம எப்படி பயன்படுத்தலான்னா, ஆவாரையோட விதை, அந்த விதையை தண்ணீர் விட்டு அரைச்சி கண்ணுக்கு மேலே, அதாவது நம்ம மேல் இமையில் 10 மாதிரி போட்டுட்டு மார்னிங் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரெட்னஸ் வந்து கம்மியாயிடும், சரியாயிடும். மேலும் இது போன்ற மூலிகை சம்பந்தமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.